Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வெளியே பாத்தீங்க அப்படின்னா நல்ல மழை பெய்துட்டே இருக்குது. நைட்டுமே மழை பெய்திருக்கு. ஆனா எனக்கு தெரியாது. நான் வந்து 8:30க்கு பிள்ளைங்களை பஸ் ஏற்றி விடறதுக்கு வேண்டி போகப்ப வெளியே இறங்கப்பதான் தெரிஞ்சுட்டு நல்ல மழை பெய்திருக்கு அப்படின்னு நல்லா ஹாப்பி ஆயிட்டு நல்ல மேகமூட்டம் நல்ல பயங்கரமா அழகா இருந்தது. சரி இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும்னு நினைச்சு அந்த சீக்கிரமாட்டே வந்துட்டு இப்ப வந்து 10 o'clock ஆகுது. மழை இப்ப பெய்துட்டே இருக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இங்க காலையில உள்ள ரொட்டீன் பிளாக் தான். நம்ம வந்து ரொட்டீன் நடந்துட்டே இருக்குது. சாயெல்லாம் போட்டாச்சு. காலையிலேயே பச்சரிசி நனைய வச்சாச்சு. அந்த பச்சரிசி பாத்தீங்க அப்படின்னா 2 நாளா எனக்கு ஆப்பம் சரியா வரவே இல்லை அப்படின்னு சொன்னேன்ல. அன்னைக்கு செய்து பார்த்தேன், சூப்பரா வந்துட்டு. சரி அதனால இன்னைக்கும் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக காலையிலே நனைய வச்சு ஒரு 12 மணி போல மாவு அரைச்சி ஒரு 4 மணி போல செய்ய தொடங்கிட்டேன். சூப்பரா புளிச்சு சூப்பரா இருந்தது. நல்லா ஹாப்பியா இருந்தது. இங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உப்புமா செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக. உப்புமாக்கு நார்மலா நம்ம என்ன செய்வோமோ அதே போலதான். இதுல பீன்ஸ் கேரட் எதுவுமே ஆட் பண்ணலாம். இதுல வந்து கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு நல்லா வறுத்த ரவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும். கூடவே மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு பீஸா சூப்பரா இருந்தது. இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து கிரேவி அந்த மாதிரி கடலை நனையப்பட மறந்துட்டேன். அதனால கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டா இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லாம் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக ரைஸ் வந்து ஓகே ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து அஸ்வினுக்கு ஒரே விளையாட்டு. நல்ல வெயில். நான் சொன்னே போல இன்னைக்கு தான் மழை, நேற்றுக்கு நல்ல வெயில். வீட்டில் இருக்கவே முடியாது. அதனால அவன் பரவாயில்ல, அவன் பாட்டுக்கு விளையாடிட்டே நடப்பான். பின்ன பக்கத்தில் வந்து உகன் இருக்கேனால நல்லா ஹாப்பியாக பிளாவனிங் எடுத்துக்கிட்டு நடப்பாங்க. இங்கே மீன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து அதுவும் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கூலிங் பேரெல்லாம் அப்போ அதுக்கு வேண்டி அதுவும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கையோட கழுகிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் கழுகிட்டேன். இந்த டப்பால என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா மீன் கழுகுன வேஸ்ட் எல்லாம் நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் தானே வைப்பேன். அதுக்குள்ள கவர் எல்லாம் இப்போ வந்து ராகி வாங்கினது, அதுக்கப்புறமா ரவை வாங்கின கவர் எல்லாம் அதுலேயே நான் டப்பாலே போட்டு வச்சுடுவேன். இப்போ இந்த மீன் வந்து தலையெல்லாம் எடுத்து அதில் வந்து வைக்கணும். வேஸ்ட்டை வந்து வச்சு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு விளையாடி வச்சிருவேன். அப்புறம் நம்ம வந்து வேஸ்ட் என்னைக்கு தட்டமோ அன்னைக்கு வந்து எடுத்துருவேன். அந்த மாதிரி தான் நடக்கும். இங்கே மீன் கழுவக்கூடிய இடத்துல எப்போவுமே இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். பிள்ளைங்களுக்கு அது ஒரு ஜாலி. இங்கே வந்து கிளாரிட்டி கம்மியாக இருக்குன்னு அச்சு வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணுவான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன், பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவசியத்துக்கு சில்லி நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவோம். சில்லி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்து சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ கொஞ்சமாக தான் அரைச்சி வைப்பேன். நமக்கு வந்து பெரிய அளவில் அவசியம் இல்லை. அதனால அப்பப்போ கொஞ்சமாக வைப்பேன். இவ்வளோ தான் இருக்குது. ஒரு ஸ்பூன் எடுத்துடலாம். கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முன்பெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நாமளும் போடவே மாட்டேன். கேரளாவில் போனதுக்கு அப்புறம் தான் அங்கே வந்து இஞ்சி போட மாட்டாங்க, பூண்டு தான் போடுவாங்க. சரி இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போடுறாங்க. சரி ஓகே நம்மளும் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த மீன் பிள்ளைங்களுக்கு ஃப்ரை பண்ணாலாம் சாப்பிட்றதுக்கு மடி தான். வாங்கிட்டேன். சரி பரவாயில்லன்னுட்டு நம்ம வந்து அப்பப்போ ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன். நான் இன்றைக்கி 5 நிமிஷம் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து வெயிட் பண்ணாமல் உடனே ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஆயில் நேற்றுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம்லாம், மற்ற என்ன ஃப்ரை பண்ணோம் நேற்றுக்கு மற்ற இது இல்லை இந்த சீடா ஃப்ரை பண்ணோம்லாம், அதில் உள்ள ஆயில் இருக்குது. அப்போ அதை வந்து டக்கு டக்குன்னு நமக்கு ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு வேண்டி தான். சரி இது வந்து சட்டி நல்லா காயிட்டு ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஃபெமியும் விளையாடிட்டு படிச்சுட்டே இருக்கான். அந்த சவுண்டு தான் கேட்குது. சண்டே கிளாஸுக்கு எக்ஸாம் வரப்போகுது. இங்கே வரக்கூடிய சண்டே. இனி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். என்னென்னா ரசம் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, நேற்று ராத்திரி வச்சது. அதனால அதுவும் நம்ம எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்க வீட்டில் இருக்கப்ப அவங்க அந்தந்த நேரம் வந்து வீடியோலாம் எடுத்துடுவாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம் வேறு முடிஞ்சு அதனால ஹாப்பியாக இருப்பாங்க.
அதுக்கப்புறமா எனக்கு பிடித்தமான பாட்டு, அதாவது பிள்ளைங்களுக்கு பழைய பாட்டுகள் அந்த மாதிரிலாம் தெரியாதுல்ல, அப்படின்னு நான் வந்து வீட்டில் இருந்து பாடிட்டே இருப்பேன் எப்போனாலும். அப்போ கேட்பாங்க மம்மிக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு. அப்போ அந்த பாட்டெல்லாம் நான் பாட பாட அவங்களுக்கும் ஓரளவு தெரிஞ்சுட்டு நல்ல இஷ்டப்பட்ட பாட்டு எதுன்னெல்லாம் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு இஷ்டப்பட்ட பாட்டு என்னன்னா, குண்டு ஒன்று வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒன்று வச்சிருக்கேன், அப்படி ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு எனக்கு நல்லா பிடிக்கும். அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அப்படி நமக்கு பிடிச்ச பாடல்கள், நமக்கு பிடிச்ச ஆக்டர், இந்த மாதிரி பிள்ளைங்க தெரிஞ்சுக்கொள்ளதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதனால் ஃப்ரீ டைமில் இருந்து நாங்கள் பழைய கதைகள், பழைய ஸ்கூல், நம்மளுடைய ஸ்கூல்மேட்டு, கிளாஸ்மேட்டு, இந்த கதைகள்லாம் விடுவேன். அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க அந்த மாதிரி ஆசைப்படுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா நான் சொன்னது போல் ஆப்பத்துக்கு நினைப்படலாம் ஒரு 12-12:30 ஆயிட்டு. சரி, இதில் வந்து கொஞ்ச நாள் வராதேனால எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, நல்லா தான் செய்துட்டு இருப்பேன், சூப்பராக இருக்கும், நல்ல பழம் போல் வரும். ஆனால் இந்த 2 தடவை வரல. மேட்ரு என்னென்னா, நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான், அதனால தான் வராது. இந்த தடவை சூப்பராக இருந்தது. இப்போ வந்து ஈஸ்டெல்லாம் இதிலே ஆட் பண்ணிடலான்னு ஒரு யூடியூபர் சொன்னாங்க. அதனால நான் வந்து ஈஸ்டெல்லாம் நம்ம வந்து ஆக்டிவேட் ஆக வைக்காமல் இதிலே நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இதில் வந்து தேங்காய் வந்து கிரைண்டரில் சிலப்போ வந்து தேங்காய் வந்து அரைப்படாமல் ஒரு மாதிரி கிடக்கும். அது நல்லா மிக்ஸில் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் ஆட் பண்ணி ரைஸு, சாதம், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், வாட்டர் எல்லாம் போட்டு அப்போவே மிக்ஸ் பண்ணி சூப்பராக அரைச்சி எடுத்துடலான்னு அரைச்சி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒன் டே விலாக் தான். ஒரு நாளில் நான் என்னெல்லாம் செய்கிறேன், காலையிலேருந்து ஈவினிங் வரை என்னெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது தான். இங்கே வந்து இப்போ கொஞ்சம் பழைய கறிகள், மீன் கறி, அவியல், அதுக்கப்புறமா என்ன ஒன்று இருந்துல மறந்துட்டேன், கேபேஜ் துவரன், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்து அதெல்லாம் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக அவியல் கொஞ்சம் தான், அவியலை வந்து இதில் சூடாக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஓவனில் வச்சு சூடாக்கிட்டேன். ஓவன் இருக்கிறது ரொம்ப நல்லது, நமக்கு டகார்னி சூடாக்கிடலாம். கேரளாலாம் பார்த்தீங்க அப்படின்னா கேக்கு அதை காட்டிலும், அதாவது கேக்கு செய்யறதுக்குள்ளே அவன் வாங்கதை விட அவங்க வந்து இந்த மாதிரி சூடாக்கக்கூடியது வந்து ஏகதேசம் எல்லா வீடுகள்லையும் இருக்கும். அந்த மாதிரி சரி, இனி பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாம் விளம்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்காக விளம்பி கொடுத்துக்கிட்டே கையோட நம்மளும் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வேலைகள் தான் நடந்துட்டு இருக்குது. இனி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு மணிக்கு 1.5 மணிக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டே எடுக்கணும் அப்படிங்கிறது தான். எடிட்டிங் எல்லாம் ஒரு நாள் இப்போ நமக்கு வந்து வீடியோ வந்து ஒரு நாள் விட்டு அப்லோட் பண்ணதுனால நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் கிடைக்குது. நல்ல சூப்பராக ஃப்ரீயாக இருக்கலாம். இனி இந்த லீவில் பிள்ளைங்களை வந்து சவுண்டு போட்டு நமக்கு தொண்டையெல்லாம் என்ன ஆகும், ஒரு கரையில் இருக்க மாட்டான். அஸ்வினுக்கும் வந்து அச்சுக்கும் வந்து பொஞ்சாது. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தங்காய் அன்னைக்கு தீயல் வச்சுருந்தேலாம் அதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டேன். இது யாருமே எடுக்க மாட்டாங்க, நானும் அச்சுவும் மட்டும்தான். சரி, அவள் எடுக்க மறந்துட்டா, கையோட கொண்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை நடந்துகிட்டே இருக்குது. இங்கே இப்படி திடீர்னு வரப்போ கிளாரிட்டியெல்லாம் நமக்கு ஓகே ஆகாது. நல்ல வெயிலாக இருந்தது. அது அப்படியே இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கூலிங்காக சூப்பராக இருக்குது நமக்கு. இங்கே வந்து மாவு வந்து ஆடிட்டே இருக்குது. இங்கே வந்து சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு பாத்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் குமிய தொடங்கியாச்சு. இந்த வேலைகள்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சொன்னது போல் போய் ரெஸ்ட் எடுத்துடலாம். இங்கே வந்து ஆப்பத்துக்கு நான் சொன்னது போல் இங்கே வந்து கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு 2 மணிக்கு சொன்னாங்க, 2 மணி நேரத்துலேயே புளிச்சிரும் அப்படின்னு அதை ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நமக்கு தெரியலைனாலும் எனக்கு தெரிஞ்சே தான் மறந்துட்டேன். சரி, ஒரு கன்ஃபியூஸ் இருந்தது. அதனடா நமக்கு மட்டும் ஆப்பம் வரல, இப்படி ஆயிட்டே அப்படின்னு அதாவது விடாமல் நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய நாள் மாவு தூர கூட போட்டிருக்கேன், அந்த மாதிரி கூட இருந்தது. ஆனால் மெயின் காரணம் என்ன அப்படின்னா நான் சொன்னேன் போல் தண்ணி ப்ராப்ளம் தான். தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே, அதனால நமக்கு தெரியாத விஷயங்களை இன்னொருத்தவங்க சொல்லி தரப்பா அது வரல அப்படின்னு நம்ம வந்து விட்டுறாமல் திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆயிரும். அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி நடந்து. இங்கே நான் தூங்கி முடிச்சு வெளியே வந்து பார்க்கப்ப நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. வீட்டில் ஹாலில் வந்து ஃபேன் ஓடிட்டே இருக்குது. இந்த சின்ன பையன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் நல்ல டைம் பாஸ். எனக்கே அது ஒரு டைம் பாஸ் தான். இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனோடனே அத்தைன்னுக்கிட்டு கதவு தட்டிக்கிட்டு வருவான். இருந்து நல்ல நான் வந்து அவனை கொஞ்சம் குலாவிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நான் சொன்ன போதில் ஆப்பத்தை பாருங்கள், ஆப்பத்துக்கு மாவு சூப்பராக புளிச்சிருக்குது. ஆக 2 மணி நேரத்தில் இவ்வளவுக்கு புளிக்குமா, இவ்வளவுக்கு பக்குவம் ஆயிருமா அப்படின்னு கூட எனக்கு டவுட்டாக இருந்தது. சூப்பராக புளிச்சு இருக்குது. நல்ல மெதையெல்லாம் வர தொடங்கிட்டு இனி வந்து க்ரீன் பீஸும் வச்சு நம்ம வந்து இது க்ரீன் பீஸ் கிரேவி வச்சிடலாம். கடலை நனைய போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து நம்மளை வந்து அது என்ன சொல்லுவோம், கை கழுவி விடுதோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. எப்படி வருமோ அப்படின்னுக்கிட்டு வரல அப்படின்னா போக்குதான். 3 கிளாஸ் மாவு வந்து போக்குதான். இங்கே வந்து அப்பப்போ பாத்திரங்கள் கழுகி கமத்தி வச்சுட்டே இருக்கிறேன். வெயில் ஆனையினால ஒரு சைடு ஒதுக்கி வச்சிடும். வெயிலில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த காற்றுலேயே அப்படி வாடிடும்.
அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து சாயை ரெடி ஆக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன். மழை வெளியே பெய்யுது. இந்த மழையில் இனி வந்து அஸ்வினை வேற கூப்பிட போகணும். இன்னும் ஒரு 3/4 மணிக்கூர் இருக்குது. அதுக்கு முன்னாடி மழை நின்றுட்டு அப்படின்னா ஹாப்பி ஆயிரும். அதுக்கப்புறமா இங்கே தேயிலையும் தீரக்கூடிய கண்டிஷன். நம்ம வந்து ஜியோ மார்ட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறமா சால்ட்டெல்லாம் போட்டு சூப்பராக வந்து சாயை வந்து ரெடி ஆக்கிட்டேன். இந்த க்ரீன் பீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கூட தக்காளியும் ஆனியன்லாம் போட்டு நம்ம வேக வைக்கிறத விட தனியாக செப்பரேட்டாக வந்து வேக வச்சு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சால்ட்டு வாட்டர் போட்டு வேக வைக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து கிரேவிக்கு வந்து தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தேங்காய் அடிக்கப்ப அப்படியே பிழந்து அப்படியே வந்துட்டு அதனால அதை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் துருவுனது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்து அதையும் ஆட் பண்ணி ஒரு தக்காளி பழம், ஒரு 3 பச்சை மிளகு, அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் இதிலே ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்து பெருஞ்சீரகமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சூப்பராக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து 2 ஷிஃப்ட்டாக அரைச்சேன். நான் வந்து தக்காளி பழம்லாம் வச்சிங்களா அதனால ஓவர் ஆகிட்டு அதனால 2 ஆட்டு போட்டு அரைச்சி அதில் வாட்டர் ஆட் பண்ணி சூப்பராக வச்சுக்கிட்டேன். இது கூடவே ஆனியன், சின்ன ஆனியன், தக்காளி சின்ன ஆனியனும் வச்சுக்கிட்டேன். சின்ன ஆனியன் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் மாத்திரம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இதுக்கு வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணணும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணும்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கிறக்கலாம். அதுக்கப்புறமா தாளித்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஆப்பம் சுட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா ஹாப்பியாக இருந்தது. ஷேப்பும் நல்லா வந்தது. ஏன்னா ஆப்பம் செய்யறதுக்கு வேண்டியே நான் ஒரு 2 ஆப்பச்சட்டி வாங்கினேன். இனி அதுவும் நமக்கு வேஸ்ட் ஆயிருமோன்னு எனக்கு நல்ல சங்கடமாக இருந்தது. இதில் ஆப்பம் செய்தேன், சூப்பராக வந்தது. அதுக்கப்புறமா அந்த சட்டியை எடுத்து செய்தேன். அதை இதை வீடியோ எடுக்கலைன்னா அதுவும் பரவாயில்ல, நல்லா அழகாக வந்துக்கிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தது. பிள்ளைங்க வந்து கேட்டாங்க, மம்மிக்கு ஆப்பம் கொஞ்ச நாளாக இதாட்டு இருந்துல வராமல் இருந்துல, அது ஈஸ்டர் அன்னைக்கு அழகாக ஆப்பம் போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க. ஆப்பம் வந்து ஹஸ்பண்டுக்கு சுட்டு கொடுக்கலான்னு சுட்டா வரவே வராது. அதுக்கப்புறமா தோசை போல் செய்து அதுக்கப்புறமாட்டு கொடுத்தேன். இப்போ பாருங்கள் சட்டியை நல்லா பழக்கி சூப்பராக எடுத்துக்கிட்டேன். அழகாக வந்துக்கிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தது. அப்புறமா திருப்பி ஆப்பம் செய்து சாப்பிட்டுக்கிட்டோம். இப்படி தான் நமக்கு வந்து ஈவினிங் vlog எல்லாம் அப்படி நடந்துகிட்டே இருந்தது. சரி இனி ஆளுக்கு 1 2 மட்டும் கொடுத்து நம்ம வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து தயிர் வச்சுருந்தேன். தயிர் வந்து உர போடுறதுக்கு வேண்டி பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அதுவும் வந்து ஏன்னா இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு லீவ் ஆனதுனால ஸ்கூல் டைம் அது எக்ஸாம் டைம் இருக்கிறதுனால நான் வந்து தயிர், ஜூஸ் ஐட்டங்கள், ஃப்ரிட்ஜில் உள்ளது ஜூஸும் நல்லா கொடுப்பேன். ஆனால் ஃப்ரிட்ஜ் ஐட்டங்களில் இருக்கிறதுல எதுவுமே கொடுக்கல. அந்த மாதிரி செய்துட்டு இருந்தேன். இங்கே தயிரும் உரைக்க ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி தான் நம்மளுடைய 1 day vlog இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆப்பம் வந்ததில் ரொம்ப ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.